வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாராளுமன்றம் மதுரை பாராளுமன்ற தொகுதி. மதுரை பாராளுமன்ற தொகுதியும் தமிழ்நாடு அளவில் ஒரு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுதி. காரணம், அங்கு போட்டியிடக்கூடியவர் பாஜகவின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார். அதனால் இது முக்கியத்துவம் பெற்ற தொகுதியாக உள்ளது. ரைட்டு. அங்கே போட்டியோட கூட வேட்பாளர்கள் பின்னணி அது ஏறக்குறைய திமுக சிட்டிங் எம்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவரே மீண்டும் போட்டியிடுகிறார். ஏன்னா அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அவரது பின்னணி. ரெண்டாவது, இவர் பேராசிரியர் பற்றி தெரியும். அவரும் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த அவர் ஆக்சுவலாக நிற்க நினைச்சது விருதுநகர். ஏன்னா இங்கே ரெட்டியார் சமூக வாக்குகள் மிக மிக குறைவு. அங்கு ஓரளவு உண்டு கணிசமாக. ஆனால் அது கடைசி நேரம் மாற்றப்பட்டு மதுரையில் களமிறக்கப்பட்டுள்ளார். ஏன்னா டாக்டர் சரவணன் அவர் அதிமுக வேட்பாளராக நிற்கிறாரு. அவருக்கு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. மைனஸுங்கிறது பல கட்சி மாறி மாறி வந்தவர் அங்கிற ஒரு பெரிய மைனஸ் உண்டு. ப்ளஸ் அவர் பெரிய மருத்துவமனை நடத்தி இலவச சிகிச்சை முகாம்கள் நிறைய செய்திருக்காரு. பல தன்னார்வ தொண்டு அமைப்புகளுக்கு உதவி செய்து வருகிறார். ஆக அவருக்கு ஒரு புறம் நல்ல பெயரும் இருக்கிறது. இந்த கட்சி அரசியல் ரீதியாக ஒரு கெட்ட பெயரும் உண்டு. இரண்டும் கலந்த கலவை. பேராசிரியரை பொறுத்தவரையில் அது எல்லாரும் தெரிந்த ஒரு விஐபி. கெட்ட விஷயமாக எதுவும் தெரியல. இவரை எம்பி சிட்டிங் எம்பியை பொறுத்தவரையில் சில குறைபாடுகள் இருக்கின்றன. பாராட்டுபவர்களும் இருந்தார்கள். களத்தை பார்க்கும் பொழுது கணிசமாக பாராட்டவும் செய்தார்கள், குறை சொல்லவும் செய்தார்கள். இரண்டும் கலந்த கலவையாகத்தான் இருந்தது மக்களின் கருத்து. ரைட்டு. இதில் முதல்ல திமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் அந்த கூட்டணி கட்சிகளிலிருந்து எப்படி வந்தன என்று பார்த்தால், திமுகவிடமிருந்து ஏறக்குறைய மட்டும் 87%. அது 100 ஓட்டு வாங்கினா 87 பேர் நாங்கள் திமுகவுக்காக இந்த கூட்டணிக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே கம்யூனிஸ்ட்டு கட்சி 5 வருஷம் இருந்ததுனால என்னவோ 9% பேர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக நாங்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறோம் என்று சொன்னார்கள். இது போக சுமார் அதாவது யாருன்னா காங்கிரஸ், மதிமுக, விசிக 3 கட்சிக்குமே சேர்ந்து ஒரு 4% பேர் இந்த 3 கட்சிக்கும் சேர்ந்து சொன்னாங்க. இதுதான் இந்த 100ல், இந்த ஆதரவு 100ல் கட்சிகளின் ஆதரவு நிலை. சரி, இங்கே மார்க்சிஸ்ட் ஒரு பெரிய பங்களிப்பை கணிசமாக சிறிய கட்சிகளில் பெரிய பங்களிப்பு. காரணம், கடந்த சிட்டிங் எம்பியினுடைய செயல்பாடு ஆக இருக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. ரைட்டு. அதே சமயத்தில் அதிமுகவின் ஆதரவு பலம் எப்படி இருந்தது என்றால், அதிமுகவுக்கு 100 வாக்குகள் என்றால் அதில் 84 வாக்குகள் அதிமுகவிற்காக போடுகிறோம் என்று சொன்னவர்கள். அதே சமயம் தேமுதிகவுக்காகத்தான் இந்த கூட்டணிக்கு போடுகிறோம் என்று சொன்னவர்கள் 16% பேர். 16னா நீங்கள் ஒட்டுமொத்த சதவீதத்துக்கு போயிடாதீங்க. அதிமுக கூட்டணிக்கு போடக்கூடியவர்களில் 100க்கு 16 பேர் தேமுதிகவுக்காக போடுகிறோம் என்று சொன்னவர்கள். இது காரணம், இங்கே தேமுதிக உண்மையிலேயே ஒரு நல்ல வலிமை, ஒரு 5% வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பூஸ்டப் தான் அது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணியில் பிஜேபி கட்சிக்காக போடுகிறோம் என்று சொன்னவர்கள் 92% பேர். ஏன்னா டிடிவிக்கும் ஓபிஎஸ் இருவருக்குமாக சேர்ந்து நாங்கள் இந்த கூட்டணிக்கு போடுகிறோம் என்று சொன்னவர்கள் வெறும் 8% பேர் தான். ஆக நாம் சொன்ன மாதிரி டிடிவி ஓபிஎஸ் அனைத்து தொகுதிகளும் வலுவிழந்து விட்டனர் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதே சமயம் அவர்கள் நிற்கும் தினகரன், பன்னீர் நிற்கும் தொகுதிகளில் களம் வேறாக இருக்கும். ஆனால் பிற தொகுதிகளில் பூரா அவர்களுடைய பங்களிப்பு நிலை இதுதான். அப்போ தெற்க தன்னந்தனியே பாஜக தன் செல்வாக்கில் போராடி கொண்டிருக்கிறது ஒழிய கூட்டணி கட்சிகளின் பலம் இல்லை என்பதும் அப்பட்டமாக தெரிகிறது. இதுதான் ஒரு மேலோட்டமான இந்த களம் ஆதரவு நிலைகள். சரி, இந்த வாக்குகளில்
சமூக ரீதியாக எப்படி போடுறாங்கன்னு பேச்சா இங்கே வந்து 2 பெரிய முக்கிய சமூகங்கள் முக்குளத்தோர் பட்டியலினம். அதுக்கு அடுத்து 2ஆம் நிலையில் உள்ள யாதவர், பிள்ளை, நாயுடு, பிறகு சௌராஷ்டிரா இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த 2 பெரிய இனங்களை மட்டும்தான் பிரித்து பார்த்தோம். எப்படின்னு முக்குளத்தோர் வாக்கு எப்படி இருக்குன்னா, திமுகவுக்கு 37% பேர் திமுகவுக்கு போடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். காரணம் ஆளுங்கட்சி பூரா பகுதி செயலாளர்கள் இப்படி பல விஷயம் இருக்கு இல்லையா. அதனால் 37% பேர் திமுகவை முக்குளத்தோர் ஆதரிக்கின்றனர். அதே சமயம் அண்ணா திமுகவை 28% பேர் தான் ஆதரிக்கின்றனர். டிடிவி தினகரனை ஆதரிப்பதாக ஒரு முக்குளத்தோரில் சுமார் 32% பேர் கூறுகின்றனர். நாம் தமிழரை ஆதரிப்பதாக ஒரு 3% பேர். ஆக இவ்வாறு முக்குளத்தோர் சமூகத்தின் ஆதரவு நிலை இருந்தது. சரி, பட்டியல் சமூகத்தில் எப்படி அந்த, ஏன்னா இங்கே பெரும்பாலும் ஆமாம் 3 பிரிவு வந்தாங்க. அதனால் அதை ஒட்டுமொத்தமாக்கி பார்க்குறப்ப திமுக 40% ஆதரவையும், அண்ணா திமுக 20% ஆதரவையும், டிடிவி தினகரன் 2% ஆதரவையும், நாம் தமிழர் 38% ஆதரவு. நாம் தமிழர் அதிகபட்சமாக இங்கு பட்டியல் சமூக வாக்குகளை வாங்குகிறார். ஏறக்குறைய திமுக 40, சீமான் வந்து 38. திமுகவுக்கு இணையாக பட்டியல் சமூக வாக்கை வாங்குகிறார். ஏன்னா பட்டியல் சமூக வாக்கு 70-80% திமுகட்ட தான் இருந்தது. ஆனால் இந்த அதிருப்தியின் ஏதோ அவர்களுக்கு இருக்குது. அதிருப்தியின் விளைவு சீமானின் பின்னே சென்றுள்ளனர். அதனால தான் இன்னும் சொல்லணும்னா தென்பகுதி எல்லா பகுதியிலையுமே சீமானுடைய கட்சிங்கிறது பட்டியல் சமூக வாக்கின் ஆதரவில் தான் இன்று நிற்கிறது என்றே சொல்லலாம். தலைவர்கள் வேறு மாதிரி இருக்காங்க, ஆனால் கட்சியினுடைய ஓட் பேங்காக இருக்கிறவங்க பட்டியல் சமூகம் தான் என்பது ஒரு உண்மை. இந்த 2 தவிர இப்போ நம்ம சிறுபான்மை, ஏன்னா மதுரையில் சிறுபான்மை வாக்குங்கிறது பெரிய பங்களிப்பாக இருக்கும். இஸ்லாமியரும் அதிகம், கிறிஸ்தவர்களும் அதிகம். அப்போ அதை என்னென்னு பிரித்து பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம், திமுகவிற்கு முஸ்லீம் இஸ்லாமியர்களுடைய வாக்கைத்தான் பிரித்து பார்த்தோம். 80% வாக்கு திமுகவிற்கும் 20% வாக்கு அண்ணா திமுகவிற்கும் அளிக்கின்றனர். அண்ணா திமுகவுக்கு 20%ங்கிறது எனக்கே எடுக்கிறப்பயே வியப்பாக தான் இருந்தது. ஆனால் தேனியிலும் 20%, இங்கும் 20%. அப்போ இஸ்லாமியரிடத்தில் பாஜகவை விட்டு அதிமுக விலகியதால் ஒரு கணிசமாக நகரத் தொடங்கி உள்ளனர். ரொம்ப பெரிய லெவலில் போகாட்டிலும் ஓரளவு கணிசமாக அளவாக 15%, 20% என்ற அளவில் நகர்கின்றனர் என்பதை உண்மையாக உள்ளது. சரி, அதே மாதிரி இந்த ஓட்டு லாஸ் அண்டு கெயின் இருக்கு இல்லையா, இதை பார்த்திங்கன்னா திமுக வந்து 5% வாக்கை 21க்கு பிறகு இழந்திருக்கு. 5%. அந்த 5% இழந்ததை யார் பெறுறாங்கன்னா, பிஜேபி தான் 3% வாக்கை பெறுகிறது. பிறகு பார்த்திங்கன்னா பிற கட்சிகள் ஏடிஎம்கே, நாம் தமிழர், தேமுதிக 3மே சேர்ந்து ஒரு 2% வாக்கை பெற்றுக்கொள்கிறது. தலா அதாவது அவங்க எல்லாம் டிவைடில் வந்தாங்க. அதனால் அது 3 சேர்ந்து 2. இந்த இழக்கக்கூடிய 5%த்தில் 3% பாஜக மட்டுமே பெறுகிறது. ஏன்னா அதே மாதிரி அதிமுக இழக்கும் வாக்குகளும் அதிகமாகத்தான் இருக்குது. அதிமுக 21 எலெக்ஷனில் வாங்கினதை விட 10% வாக்கை இழக்கிறார்கள். அந்த திமுக 5% இழக்குது, அதிமுக 10% வாக்கை இழக்குது. அந்த 10% எங்கே போகுதுன்னா பிஜேபிக்கு மட்டும் 5% வாக்குகள் செல்கின்றன. அந்த வாக்குகள் ஏற்கனவே கூட்டணியில் கூட இருந்த நிலையாகவும் இருக்கும். சில வாக்குகள் அதிமுக ஆதரவு நிலை கூட மாறி போடலாம், அது என்னங்கிறது தெரியாது. ஆனால் 5% வாக்கை பாஜக அதிமுகவிலிருந்து பெற்றுவிடுகிறது. சரி, அதே மாதிரி மீதி பார்த்திங்கன்னா இந்த 10ல் நாம் தமிழர் 1% வாங்குது, தேமுதிகவும் 1% வாங்குது, டிடிவி தினகரனும் 1% வாக்கை வாங்குகிறார். ஆக இவ்வாறு 5, 3, 8 போக 2% வாக்கை யாருன்னா டிஎம்கே வாங்குது. ஏடிஎம்கேட்டிருந்து டிஎம்கே வாங்குது. இப்போ டிஎம்கேட்டிருந்து ஏடிஎம்கேவும் ஏறக்குறைய 1% வாங்குச்சு. அதே சமயம் ஏடிஎம்கேட்டிருந்து டிஎம்கே 2% வாக்கை வாங்குது. அப்போ அதுலேயும் ஆதாயம் திமுகவிற்குத்தான் என்பது தெரிகிறது.
இதுதான் லாஸ் அண்ட் கெயின்கிற அந்த கணக்கீடு எடுத்த சாம்பிளில். இது தவிர இனி எப்படி களம் இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், ஓரளவு கடுமையான மும்முனை போட்டி என்றே பெரும்பாலும் தமிழ்நாட்டில் புலிகள் சூரப்புலிகள் என்ன மெட்ராஸில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் களம் என்பது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. தேனி பார்த்தீங்க, ஆனால் அங்கே முதல் இடத்துக்கு போட்டியே இல்லை, 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி நடக்குது தேனி. இங்கே நிலை என்ன தெரியுமா? முதல் இடத்துக்கும் போட்டி இல்லை, 2ஆம் இடத்திற்கும் போட்டி இல்லை, 3ஆம் இடத்துக்கும் தனியாக நின்றுக்கிறாங்க. ஆக இங்கே களம் காட்டுவது வெற்றி என்பவர் தனியாக நிற்கிறார், 2ஆம் இடம் என்பவரும் தனியாக நிற்கிறார், 3ஆம் இடம் என்பவரும் தனியாக நிற்கிறார். ஆக 3 முனை போட்டி இல்லை, 3 கட்சிகளுமே தனித்தனி நிலையில் 3 கூட்டணியும் தனித்தனி நிலையில் நின்று கொள்கின்றன. அதே சமயம் இங்கு சீமான் சுமார் 8% வாக்குகளை பெறுகிறார். அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். 8%. தேனியில் சொல்லாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். தேனியில் 7% வாக்கை சீமான் பெறுகிறார். இங்கே 8% வாக்கை பெறுகிறார் சீமான். ஏன்னா ஆனால் 8%ங்கிறது போட்டிக்கு வர முடியாது இல்லையா? ஏதோ வாங்குறாரு, தனி கட்சி கூட்டணி இல்லை, வாங்குறாரு. ஆனால் இங்கு மும்முனை போட்டி இல்லை. முதலிடத்துக்கு ரிசல்ட் தெளிவாக இருக்குது, 2ஆம் இடத்துக்கும் தெளிவாக இருக்குது, 3ஆம் இடத்துக்கும் தெளிவாக தான் இருக்குது. ரைட்டு நேயர்களே, 15ஆம் தேதி யார் முதலிடம், யார் 2ஆம் இடம், யார் 3ஆம் இடம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். வணக்கம்.